கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆ, நான் ஆக்சுவலாக வந்து எங்கள் ஃபேமிலி வந்து இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. நான் சிறு வயதாக இருக்கும்போது சரி, என்னோட காலேஜ் 12வது படிக்கிற வரைக்குமே எங்கள் வீட்டில் வந்து இத்தனைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ரூபா கூட என் கையில் இருந்தது கிடையாது. அந்தளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் வளர்ந்தோம். எங்கள் வீடு கூட ரொம்ப ஓடு வீடு தான். எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் அப்பா விஓ வேலை பார்ப்பாரு, விஓ தான். பட்டு எங்கள் அப்பாவுக்கு ஈக்குவலாக வேலை பார்க்குறவங்க எல்லாம் நல்லா வீடு பயங்கரமாக இருக்கும், பங்களாவாக இருக்கும். பட்டு ஏன் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா மேபி எங்கள் அப்பா வந்து எதுவும் காசு எதுவும் வாங்க மாட்டார். அதே நேரத்தில் ரொம்ப கடினமாக இருக்கும், எங்களோட வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாதம் இந்த சம்பளம் வந்தால் தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையில் கூட இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து ஆரம்பத்துலேருந்து அதாவது நான் பிறந்ததுக்கப்புறம் வந்து ஏற்றுக்கொண்டாங்க. கரெக்டாக அந்த லைஃப் போயிட்டே இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும்போது கூட நான் இத்தனைக்கும் 12வதுல நான் எந்த சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆக மாட்டேன் ஆக்சுவலாக. என்னோடய மார்க்கே வந்து 2 டிஜிட்டில் தான் இருக்கும் இந்த 12வதுல. 10வதுல வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும், 7 8 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கூட எங்கள் மேடம் கூட நான் ஒரு ஃபைட் போட்டேன். நீ ஏசுன்னு சொல்கிறிய, உனக்கு என்ன கொடுத்துட்டாரு, நீ இந்த சப்ஜெக்ட் கூட நீ உன்னால் பாஸ் ஆகலையேன்னு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹேட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு ப்ரேயர் பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் சண்டே தவறாமல் போயிடுவேனே தவிர மித்தபடி அது கூட வந்து நான் அப்போ எப்படி போவேன்னா, ஸ்பெஷல் கிளாஸ் போகக்கூடாதுன்னு போவேன். முழுமையாக நான் போனதில்லை. பட் இருந்தாலும் நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா இந்த மாதிரி என்னை வந்து இப்படி மேடம் சொல்லிட்டாங்க, பட் உங்கள் நாமம் மகிமைப்படணும், என்னை உயர்த்துங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எக்ஸாம் கரெக்டாக அந்த ஒரு 45 நாள் லீவ் இருந்துச்சு. எங்கள் அண்ணன் எல்லாமே ஒரே ஸ்கூல் தான். அவங்களும் என்னை வந்து சத்தம் போடுவாங்க, நீ படின்னு சொல்லி. சரி ஓகே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிப்பேன். ஒரு 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 வரி கூட என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது ஆக்சுவலாக. நான் அப்படியே அதை வந்து ஒரு 4 பாயிண்ட் இருந்தால் கூட அதை நான் மனப்பாடமே எனக்கு பண்ண தெரியாது ஆக்சுவலாக. அப்படி இருந்தோம். சரி திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் அது ஒரு ரெகுலராக நான் என்னால் முடிஞ்சதை நான் படித்தேன். அப்புறம் கரெக்டாக எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ரிசல்ட் வரும்போது எங்கள் மேடம்க்கு நான் பெட்டு கட்டியிருந்தோம், 400க்கு மேலே மார்க் எடுத்தேன், உனக்கு பைபிள் கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு. பார்த்தா எனக்கு வந்து 385 மார்க் எடுத்தேன். எனக்கு பயங்கர ஆச்சரியம். என்னன்னா ஆக்சுவலாக அந்த அந்த 400 நியர்பை 400ங்கிறது ஒரு மிகப்பெரிய இது. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து கடவுள் வந்து நீதி செஞ்சார். அதாவது நான் படிக்காமல் இருந்துட்டு நான் மேடம் கட்டின அந்த பெட் கட்டினதை எனக்கு ஜெயிக்கவும் கொடுக்கல. அதே நேரத்தில் நான் வந்து தோற்று எனக்கு அவமானமும் படலை. ஸோ மெஸ்ஸே எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, ஆக்சுவலாக நீ இவ்வளோ மார்க் எடுத்தது அதிகம், நீ பாஸ் ஆக மாட்டேன்னு நினச்சேன், பட் அதே நேரத்தில் நீ இந்தளவு மார்க் எடுத்த அப்படின்னு சொன்னேன். நான் அதுக்கடுத்து ப்ரேயர் பண்ணேன், எசப்பா எனக்கு தோல்வியே வரக்கூடாது, நான் உங்களை இறுக பற்றிக்கிடுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி 12வது படித்தேன். அடுத்து காலேஜ் முடித்தேன். காலேஜில் ஒரு ஏரியரும் கூட கிடையாது, என்னோட நல்லா படிக்கிற பசங்களாக இருக்காங்க. பட் எனக்கு அப்போ வரைக்குமே ஆக்சுவலாக இப்போ ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே எனக்கு வந்து ஞாபகமே தங்காது. டெக்னிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும் தான் எனக்கு ஞாபகமே இருக்குமே தவிர, ஒரு படித்து இந்த டாபிக் இதுதானே எனக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. இப்போ ஒரு 2 வருஷமாக எனக்கு ஓகே. பயக்கானில் போய் சேர்ந்தேன். அங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா போச்சு. பட் கடவுளோட அழைப்பு வந்து ஆக்சுவலாக நீ ஜாப் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்டினியூஸாக சர்ச்சிலையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட்டு எங்கேன்னு தேடணும். நான் ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு மைசூரில் ஒரு இடத்துல வேலை கிடச்சிது. அப்போ கூட வந்து எனக்கு அந்த இடத்துல போகணும்னு விருப்பம் இல்லை. அது வந்து ஐடிசி கம்பெனி. பட் அது நல்ல ப்ரீமியமான கம்பெனி தான், எல்லாம் ஓகே. எனக்கு ஆக்சுவலாக கடவுளோட ஏவுதல் எதுவுமே இல்லை நாங்கள் போகணுன்னு சொல்லிட்டு. நான் அந்த இடத்துல அது வந்து ஒரு டபாக்கோவோட ஒரு ப்ராடக்ட், நிக்கோட்டின் ப்ராடக்ட் பண்ணுறது. அதே நேரத்தில் சரி இது இப்போ இதாக இருக்கே, நம்ம வேண்டாம், இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம்னு சொல்லிட்டு சேலரி அப்போயே நல்லா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% அதிகமாக தான் கொடுத்தாங்க. பட் நான் அதை ட்ராப் பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கடுத்து இப்போது போன வருஷத்தில் வந்து ஃபெப்ரவரி மந்தில் இங்கே கேப்லினில் இங்கே ஆஃபர் லெட்டர் கிடச்சி. கிட்டத்தட்ட எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாதது என் கூட பார்க்குற எல்லாரும், இங்கே இல்லை சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு கால் அடிச்சிட்டாங்க, இங்கே வந்துடாதா போயிடாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா கம்பெனியோட சூழ்நிலை, ஆனால் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் சொன்னாங்க. பட் இருந்தாலும் கடவுள் என்ன இங்கே அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு, நான் வந்து கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தைரியம் இருந்தாலும் சரி, அந்த தைரியத்தோட வரும்போது சரி ஓகே, ஒரு வருஷம் வீட்டில் ஃபேமிலி அங்கே விட்டுட்டு இன்னொரு ஒரு வருஷம் கழித்து கூட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் தைரியமாக இருந்தேன். அதே நேரம் ஒய்ஃபும் சாட்சி சொன்னாங்க. நான் இங்கே வந்து ஒரு வருஷத்தில் எனக்கு வீடு கூட இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா.
ஆக்சுவலாக அந்த ஒரு வித்தின் ஒரு 6 மந்த்லேயே வந்து ஒரு நல்ல வீடு, அது வந்து ஒரு கடவுள் ஒரு அற்புதம் செஞ்ச மாதிரி தான். நல்ல ஒரு அந்த மாநகராட்சியிலே நல்ல ஒரு வீடு ஒருத்தவங்க செகண்ட் ஹேண்டாக விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தது. ஒரு 14 லட்சம் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டில் எங்களுக்கு கிடச்சிது. அது இன்ஜினியர் வந்து வேல்யூ பண்ணிட்டு, சார் இது எப்படி சார் வாங்கினீங்க, கிட்டத்தட்ட இது 32 லட்சம் வருதே சார் இந்த பில்டிங்கு ப்ளஸ் இந்த இது, எனக்கு தெரியாது இந்த வீடு எங்களுக்கு கிடச்சிது கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஒரு 6 மாதத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம். அதே நேரத்தில் கம்பெனியில் இங்கே வந்து ஜாயின் பண்ணி எங்கள் சேர்மன் சார் எப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வருதா அவங்கள எவாலுவேட் பண்ணுவார். அவன் வந்து கேப்பபிள் இல்லையா, அதாவது அது வந்து பர்சன் தான் அந்த மிஸ்டேக் பண்ணான்னு தெரிஞ்சா இம்மிடியட்டாக ஸ்பாட்டாக டெர்மினேஷன். இது வரைக்கும் 4 மேஜர் ப்ராப்ளம் எங்கள் இதில் வந்துச்சு. ஸ்டார்டிங் வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் டிலே ஆச்சு. அப்போ கூட நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஐயோஎஸ்ப்பா நான் வந்து கொஞ்ச நாளில் இப்படி ஆயிடுச்சுன்னு. பட் அந்த டைமில் கூட அந்த அந்த டைம் வந்து சேர்மன் சார் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு எங்கள் பாஸ் கத்துனார். பட் அப்படியே அது கூல் டவுன் ஆயிடுச்சு. நம்ம எங்கள் பக்கம் வரல. அடுத்து 2வது ஒரு இன்சிடென்ட், ஃபுல்லாக ஸ்டீம் ஆகிட்டு பிளான்ட்டே ஆஃப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 நாள் ஷட் டவுனு. அப்போயும் ஏசப்பா இந்த பர்சனுக்கா, அதாவது டேரெக்டாக நான் ப்ராப்ளம் கிடையாது, பட்டு எனக்கும் பிரச்சனை வரும். இது அந்த அந்த இடத்துல இருந்த ஆளுக்கும் பிரச்சனை வர வேண்டியது. அப்பயும் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா எனக்கும் வரக்கூடாது, எங்கள் டீமுக்கும் வரக்கூடாதுன்னு நான் ப்ரேயர் பண்ணேன். அப்பயும் வந்து அப்படியே காப்பாற்றிட்டாரு. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸு கரெக்டாக அந்த ஃபில்லிங் ஒரு ப்ராசஸ் போகும்போது இதாகிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. அப்போயே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் அதுக்கடுத்து அது நான் சரி ஓகே அன்றைக்கி தான் லாஸ்ட்டு போல் நம்ம அனுப்பிச்சி விட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தா அந்த இடத்துலையும் காப்பாற்றிட்டார். இது வரைக்கும் சரி, இது வரைக்கும் இவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது சாருக்கு இப்படி வணக்கம் சொல்லி இமீடியட்டாக அனுப்பிச்சி விட்ருவாரு. அவ்வளோதான், வேறு இதே நோ கொஸ்டின். ப்ராப்ளம் உள்ளே போகும்போது இந்த இப்படி தூக்கி வைக்க வேண்டியது இதை வைக்கலையா, சரி ஓகே போ, அவன் போ. சேலரி அதிகமாக இருந்தால் ஓகே போ, அவ்வளோதான், வேறு நோ கொஸ்டின். போய் பஞ்ச் அடிப்போம், லாக் ஆயிரும். அந்த மாதிரி இதில் கூட இது வரைக்கும் என்னை காப்பாற்றினார். இனிமேலும் என்னை காப்பாற்றுவார் நம்பிக்கை இருக்குது. ஆல்மோஸ்ட் கடவுள் வந்து ஒரு மிராக்கிளான கடவுள் தான். எங்கள் பிள்ளைங்க 2 பேர் பிறந்தப்பே நான் அப்பயும் சொன்னேன், ஏசப்பா நான் உங்களுக்கு காரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க, என் பிள்ளைங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கக்கூடாது, நீங்கள் பாதுகாப்பாக நடத்துங்க அப்படி சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பொண்ணு கீழே விழுந்துச்சு, இப்படி கை உடஞ்சி, எங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு எனக்கே தெரியும். பார்த்தா அந்த டைமில் எலும்பு ஒட்டி இருக்கு. ஸோ ஆனால் நாங்கள் அந்த எலும்பு ஒட்டின பிறகு தான் ஹாஸ்பிட்டலே போகிறோம். அவளுக்கு ஏதோ பெயின் இருக்குது அப்படி சொல்லிட்டு போனால் அங்கே எலும்பு உடஞ்சி ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அது ஒரு டைம் தான் எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் போனேன். அது வரைக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டலே போனதில்லை. நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. என்னையும் சாட்சியாக நிப்பாட்டின தேவனுக்கு நன்றி. நான் வந்து ஒரு இந்து குடும்பம் தான். என்னோட அம்மா அப்பா என்னோட ஃபேமிலி எல்லாமே ஒரு ஹிந்து ஃபேமிலி தான். ஹிந்து ஃபேமிலியிலேருந்து நான் எப்படி ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட சிறு வயசில் வந்து எங்கள் அப்பா வந்து நான் பிறந்ததுலேருந்து நான் எங்கள் அப்பா கூட இருந்ததில்லை. அப்பா வேறு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அம்மா மட்டும்தான், நானும் அம்மாவும் மட்டும்தான். அம்மா மட்டும்தான் என்னை வளர்த்தாங்க. அந்த நாட்களில் வந்து அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டா நைட்டு தான் வருவாங்க. காலையில் 8:00 போயிட்டா நைட்டு 10:00 11:00 அந்த மாதிரி தான் வருவாங்க. அந்த நாட்களெல்லாம் என் மேலே அன்பு செலுத்துறதுக்கு, என்னை கவனித்து கொள்வதற்கு யாருமே இல்லை. அப்போதான் வந்து நான் என்னோட அந்த சிறு ஒரு 6th அந்த மாதிரி படிப்பேன். அந்த நாட்களில் எங்கள் ஏரியாவில் வந்து இந்த சண்டே ஸ்கூலு இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. அப்போது வந்து அவங்க சண்டே கிளாஸ் அக்காலாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நம்மளை நேசிக்கிறதுக்கும் ஒருத்தர் இருக்கார், நம்ம மேலே அன்பு வச்சு நமக்காக அவர் ஜீவனையே நமக்காக கொடுத்துருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் வந்து நமக்கு இருக்காருன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா எனக்கு அப்பா இல்லை. அப்பா பாசம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து அப்பானா எப்படி இருப்பாங்க, அப்பானா நமக்கு என்ன செய்வாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் என்ன நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லி தான் நான் முதல்ல வந்து ஏசப்பாவை தேடி போனேன். அப்புறம் வந்து கொஞ்சம் அப்புறம் ரெகுலராக நான் சர்ச்சுக்கெலாம் போக ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னோட அந்த ஏஜில் தேவன் வந்து எனக்கு ரொம்ப நன்மை செஞ்சாங்க. ஏன்னா ஒரு அப்பா இருந்து தான் பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்வாரோ அது எல்லாத்தையும் என் தகப்பன் வந்து ஏசப்பா வந்து எனக்கு செஞ்சுருக்காங்க. ஏன்னா என்னோட மேரேஜ் ஆக்சுவலி எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு ஒரு அந்த வாலிப ஏஜில் வந்து நான் ஏசப்பாவை தேடினால எனக்கு ஒரு நல்ல மேரேஜ் லைஃப் வந்து ஏசப்பா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க.
ஏன்னா நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன். என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் என்னோட சூழ்நிலை என்ன மாரியே அப்பா இல்லாமல் படிக்கிற பிள்ளைங்க நிறையா பேர் நான் பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அளவு இல்ல. பிளெஸ்ஸிங் இல்ல. நான் படிக்கும்போது அப்படிதான். எனக்கு வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு வசதி கிடையாது எங்க வீட்ல. அப்போ வந்து நான் ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பா கிட்ட. எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு ஏசப்பா, நான் படிக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு கரஸ்ல ஆக்சுவலி ஃபீஸே கிடையாது. நான் படிச்சு முடிக்கிற வரைக்குமே எனக்கு 6000 தான் டோட்டல் ஃபீஸே. அது வந்து புக்குக்கு மட்டும்தான். ஃபீஸே இல்லாம கரஸ்ல எனக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் எங்க ஊர்லயே வந்து அது ரொம்ப பெஸ்ட் காலேஜ். அங்க வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. அங்க வந்து ஏசப்பா வந்து எனக்கு ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்க செஞ்சாங்க. அது மாரி மேரேஜ்க்கும் நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு கிறிஸ்டியன் மாப்பிள தான் வேணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணேன். தேவன் வந்து எனக்கு நல்ல குடும்பத்த வந்து தேவன் குடுத்துருக்காங்க. அது மாரி எங்களுக்குன்னு சொத்துலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அம்மா மட்டும் தான் வளர்த்தாங்க. ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் இப்ப நாங்க ஒரு 5 வீடு வந்து ரென்ட்டுக்கு விடுற அளவுக்கு வந்து தேவன் வந்து எங்கள உயர்த்தியிருக்காரு. இது எல்லாமே வந்து ஏசப்பாவால மட்டும் தான். என்னோட மேரேஜும் அப்படிதான். யாருமே இல்ல. என்னோட மேரேஜுக்குலாம் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. ஒரு பத்திரிக்கை குடுக்குறதுக்கோ, எது ஏற்பாடு பண்றதுக்கு கூட யாருமே இல்ல. அப்பலாம் நான் நைட்டெல்லாம் ரொம்ப அழுவேன். எனக்கு யாருமே இல்ல ஏசப்பா. அந்த நேரத்தில எங்க அம்மா வேற ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால தான் சீக்கிரமா மேரேஜ் பண்ணாங்க. யாருமே இல்ல. ரொம்ப அழுவேன். "யாரும் இல்லையே ஏசப்பா எப்படி?" அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவேன். ஆனா, ஒரு அப்பா இருந்து தான் பொண்ணுக்கு மேரேஜ் செஞ்சிருந்தா கூட, அவ்ளோ மகிமையா செஞ்சிருக்க முடியாது. அவ்ளோ வந்து கிராண்டா எங்க மேரேஜ் வந்து நடந்துச்சு. அது மாரி என்னோட ஃபேமிலி லைஃப்லயும் அப்படிதான். அ ஒவ்வொரு நேரமும் நான் வந்து அவர தான் என் அப்பாவா நெனச்சு, என் அப்பாகிட்ட நான் என்னலாம் கேட்பேனோ, ஒரு அப்பா இருந்து தான் பொண்ணுக்கு என்னலாம் செய்வாரோ, அது எல்லாத்தையும் செஞ்சாரு. எனக்கு 2 நல்ல குழந்தைகள குடுத்தாரு. குழந்தைங்களும் ரொம்ப பிளெஸ்டு. ஏன் சொல்ட்டா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கே நான் போனதே இல்ல. உண்மையாவே சொல்றேன். 2 குழந்தைங்களுக்குமே வந்து நல்லா ஒரு டைம், 2 டைம் தான் நானு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். இதுவரைக்கும். என்னோட மூத்த பையனுக்கு 7 இயர்ஸ் ஆச்சு. பாப்பாக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. ஆனா நாங்க ஹாஸ்பிட்டல்ன்னு போனதே இல்ல. ஏன்னா தேவன் வந்து அவங்கள அவ்வளவா வந்து அ பாதுகாக்குறாரு. என்னோட லைஃப்லயும் அப்படிதான். அ ஒண்ணுமே இல்லாம துவங்கின என் வாழ்க்கை வந்து இன்னைக்கு வந்து நன்மையால நிறைந்துள்ளது. இது எல்லாமே வந்து நான் ஏசப்பாவ அன்னைக்கு ஒரு நாள் என்னோட இரட்சகரா ஏற்றுக்கொண்டது தான் காரணம். அ இது மூலம் என் சிறு சாட்சியம். நல்ல கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உண்மையாவே இயேசுநாதர் யாரும் நிரப்பப்பட முடியாத உறவுகளின் இடத்தை நிரப்பக்கூடிய உலகத்தில் ஒருவர் உண்டு என்றால் அது இயேசு மட்டும்தான். தகப்பன், தாய், நம்மோடு கூட பழகிய உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாவற்றிற்கும் இழந்ததற்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. இழந்ததற்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. ஆனால் அந்த இடத்துல இயேசுவை பொருத்திட்டோன்னா அவர் அதுக்கு மேலேயே நம்மளை பார்த்துப்பார். அதுக்கு மேலே நம்மளை பார்த்துப்பார். உண்மையா அவர் நம்மை பாதுகாத்து நம்மை நன்மையாய் நடத்த அவருக்கு அந்த பலன் இருக்கு, அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் அழகாக்குவார், தேற்றுவார், அவர் நடத்துவார். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நீ யாரு, என்ன ஏது, உன் பின்னணி என்ன, எந்த ஊரு, எப்படிப்பட்ட நபர், உன்னுடைய பெயர் என்ன, உன்னுடைய நிறம் என்ன, உன்னுடைய ஆஸ்தி என்ன, உன்னுடைய அந்தஸ்து என்ன, உன்னுடைய சொத்து என்ன, உன்னுடைய விவரங்கள் என்ன, இது எதுவுமே கேட்காம அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், என்னப்பான்னு கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் அவர்.